பாருங்க மக்களே, 3 4 நல்லா இருக்குல்ல. பைக் போட்டு நம்மள எடுங்க, நம்ம நடந்து பாதை. இதுதான் ஒரு பருவராஜ். என்ன ஹலோ ஹலோ சார். அவங்க வந்து பருவராஜன் பைக்கில் போகிறாங்க, நாங்கள் நடந்து போகிறோங்க. அதுக்கு என்ன நன்மை? பைக்கில் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு என்ன நன்மை இருக்குது? பருவராஜ யாத்திரை நடந்து போனால், அதாவது எப்படி அப்படின்னாக்கா, பைக்கில் போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லது, நடந்து போனால் பைக்குக்கு நல்லது. அதுதான் வித்தியாசம். பரிவராஜனை முடிக்கிறதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் ஒரு கண்டாயிடும், போனால் உடம்புலாம் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிடும். காலடி படுக்கும் மண்ணிலே காரணம் தேடும் மனமே, வீடு விட்டு வெளியேறி விதியை சந்திக்கும் பயமே, பசி மறந்து தாகம் மறந்து பார்வை உள்ளே திரும்புதே, பாதை தோறும் இறைவன் பார்வையாகவே நடக்குதே. பரிவராஜனம் பரிவராஜனம் பண்பல்லவிரும் புனிதயனம், நீ இல்லை நாதன் மட்டுமே உள்ள தரணம். பரிவராஜனம் பரிவராஜனம். சிந்தனை காற்றின் ஓசை கூட குருவின் உபதேசமாய், கண்ணில் காணும் உலகம் எல்லாம் கனவென்று உணர்த்துதே, கைவிடும் பொழுதுதான் கருணை வந்து அணைத்துதே. பரிவராஜனம் பரிவராஜனம் பொய்மைகள் கழியும் பயணம், நான் கரையும் நொடியையும் நித்தியம் கிறக்கும் தருணம். பரிவராஜனம் பரிவராஜனம். எங்கும் நிறைந்தே இருக்கிறாய், ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு மௌனத்திலும் உன்னாமம் ஒலிக்கிறாய். சரணம் புட்கள் குத்தும் பாதையிலும் முக்தி மலர் பூக்குதே, துன்பம் கூட பாடமாகி நானும் சொல்லிக் கொடுக்கிறே. எதுவும் வேண்டாம் என்ற போது எல்லாம் வந்து சேருதே, இல்லை என்ற உண்மைதான் இறைவனை காட்டுதே. பரிவராஜனம் பரிவராஜனம் புலவிகள் தீரும் பயணம், நான் என்பதே மாயமானே உணர்விக்கிற உச்ச தருணம். பரிவராஜனம் பரிவராஜனம்.